ஹலோ கைஸ், எல்லாருமே வணக்கம். நான் அந்த 8 ஹவர் ஜெப்டோ அந்த ஒரு சின்ன டாஸ்க் அதை முடிக்கணும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் என்னால் அது முடியல. ஆனால் நான் அதை விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக நான் இல்லைனாலும் வேறு யாராச்சும் அந்த டாஸ்க்கை முடிக்க வைப்பேன். அந்த வீடியோ ப்ரூஃபோடு உங்களுக்கு வரும். பட் உங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் இருக்குல்ல, எவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்டாக இந்த 8 மணி நேரம் நான் ஜெப்டோவோ இல்லை ஏதோ டெலிவரி ஜாப் ஓட்டுறணும் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, அந்த கால்குலேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இல்லைனாலும் வேறாச்சும் கண்டிப்பாக இந்த 8 ஹவர்ஸ் ஜெப்டோ வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த ஒரு வீடியோ நானே கூட யாராச்சும் பண்ண வைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து பார்ட் டைமில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இஎம்ஐயே பாதி அமௌண்ட் போகும். சென்னையில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், வெளியூரில் அவங்களுக்கு 30,000லாம் பெரிய காசு. ஆனால் சென்னையில் மெயினில் இருக்கவங்களுக்கு 30,000 ஒரு அமௌண்ட்டு கிடையாது. அந்த அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இன்கம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் பார்ட் டைம் வேலைக்கெலாம் போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பார்ட் டைம் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் ஜெப்டோ மாதிரி டெலிவரி ஜாப்பையும் டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இதை மாதிரி 8 ஹவர்ஸ்க்கு நான் ஓட்டினா எவ்வளோ அமௌண்ட் வரும், 4 மணி நேரத்துக்கு ஓட்டினா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு டாஸ்க்கை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுதான் இந்த ஜெப்டோ 8 ஹவர்ஸ் லாகின். ஆனால் எனக்கு நிறைய நிறைய வேலைகள் இருந்ததால் என்னால் அந்த டாஸ்க்கை முடிக்க முடியல. ஆனால் 8 மணி நேரம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 1000 ரூபா மினிமம், ஒரு 1000 ரூபாச்சும் கண்டிப்பாக வரும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். அந்த 1000 ரூபாயில் ஒரு பெட்ரோலுக்கு வந்து ஒரு 200 போகும். அந்த 1000 ரூபாயில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 நீங்கள் பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். அது சேர்த்து 1200 நீங்கள் ஓட்ட முடியும். ப்ளஸ் நீங்கள் சாப்பிடணும்ல, அந்த காசில் சாப்பாட்டு செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கையில் நிற்கும். 8 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா 1000 ரூபா கையில் நிற்கும். நேற்று நான் ஓட்டி பார்த்தேன், ஒரு 4 மணி நேரம் தான் ஓட்டியிருப்பேன். பட் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா ஒரு 1300 சம்திங் வந்துச்சு. 150 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டிருந்தேன். அதில் வந்து இப்போ ஜெப்டோவில் 2 ஷிஃப்டாக பிரிச்சுட்டாங்க. ஒரு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், இன்னொரு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா சாயங்காலத்துலேருந்து காலைல வரைக்கும். அதாவது 4 to 4 திரும்ப 4 to 4. இந்த 12 ஹவர்ஸாக 2 ஷிஃப்டாக பிரிச்சுருக்காங்க. அந்த 2 ஷிஃப்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட்டை நீங்கள் ஓட்டினா தான் வந்து நான் சொல்கிற அமௌண்ட் உங்களுக்கு வரும். நீங்கள் கலந்து ஓட்டுனீங்க அப்படின்னா நான் சொல்கிற அமௌண்ட் உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் ஈவினிங் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போயிட்டு லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலேன். அந்த 4 மணிலேருந்து 12 மணி வரையும் ஓட்டினீங்கன்னா நான் சொல்கிற இந்த 8 மணி நேரத்துக்கு 1000 ரூபா அப்படின்றது உங்கள் கையில் நிற்கும். அதுவே நீங்கள் மதியம் 12 மணிக்கு வந்துட்டு திரும்ப நைட்டு 8 மணி வரையும் ஓட்டினீங்கன்னா அந்த அமௌண்ட்டு வரவே வராது. கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நிறையா வந்து பிரிச்சுட்டாங்க இயர்னிங்ஸ் எல்லாம். வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து வீக்லி இயர்னிங்ஸாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கும் அன்றைக்கி எவ்வளோ ஓட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டு தான். வீக்லி இன்சென்டிவ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜெப்டோவில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் ஓட்டணுன்னா ஒரே ஷிஃப்ட்டை பயன்படுத்தி ஓட்டுங்க. இப்போ காலையில் வேலைக்கு போகிறீங்கன்னா சாயங்காலம் வந்து ஓட்டுங்க, சாயங்காலம் வேலைக்கு போகிறேன் காலையில் ஓட்டிடுங்க. அந்த 8 மணி நேரத்தை காலையிலையோ இல்லை சாயங்காலமோ ஓட்டி முடிச்சிடுங்க. இடையில வந்து நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. உங்களால் அந்த டாஸ்க்கை முடிக்கவே முடியாது. 1000 ரூபாலாம் பார்க்க முடியாது. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பெட்ரோல் காசு அதிகமாகும். ஏன்னா நீங்கள் 100 ரூபா இன்சென்டிவ்க்கு 200 ரூபா ஓட்டுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு லாக் உடைக்கும் போது. அடுத்த லாக்லாம் உடைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக 140, 130, 120 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒரே ஷிஃப்ட்டை பயன்படுத்தி ஓட்டினீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கோட ஈவினிங் வந்து இயர்னிங்ஸ் அதிகமாக வரும். நான் இந்த பிக்சரில் காட்டுறேன் பாருங்கள். வரும் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மார்னிங் இன்சென்டிவ். இதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா? அது வரைக்கும் பாருங்கள். இது வந்து ஈவினிங் இன்சென்டிவ். இந்த மாதிரி இன்சென்டிவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காலையில் ஒரு அமௌண்ட்டு, ஈவினிங் ஒரு அமௌண்ட்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வேலை பார்க்குறவங்களோட ஈவினிங்கில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அதனால் ஈவினிங்கில் வந்து அதிகமாக டிராஃபிக்கும் இருக்கும். மார்னிங்கோட ஈவினிங் அதிகமாக டிராஃபிக் இருக்கும். அதனால் ஈவினிங் ஓட்டுறவங்களுக்கு இவங்க அதிகமாக அமௌண்ட் தராங்க. இன்னொரு விஷயம், லாங் ஆர்டர். ஜெப்டோ பொறுத்தவரையும் நீங்கள் எந்த அளவுக்கு லாங் ஆர்டர் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இயர்னிங்ஸ் ஏறிட்டே இருக்கும். ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரெகுலராக ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக 1500 ரூபா கூட நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அந்த லாங் ஆர்டர் இல்லாமல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா உங்களால் அந்த அமௌண்ட்டை பார்க்க முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் வந்து அவங்க இன்சென்டிவ்லாம் பிரிச்சுருக்காங்க. கண்டிப்பாக பார்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களால் கஷ்டப்பட முடியும்னா மட்டும்
ஜெப்டோக்கோ இல்லை இதை வச்சும் டெலிவரி ஜாப்க்கோ போய் ஜாயின் பண்ணுங்கள். இது என்னோட பர்சனல் அட்வைஸ். கேட்டால் கேளுங்க, கேட்கலாட்டி வீடியோ நிப்பாட்டுங்க.